கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகர் பகுதியில் உள்ள ஒரு குளிர்பான கடைக்கு தனது 1.5 வயது குழந்தையை அழைத்துக் கொண்டு பெண் வந்துள்ளார். ஒரே சேரில் தனக்கு பக்கத்தில் குழந்தையை அமர வைத்துள்ளார். பக்கத்தில் அமர்ந்திருந்த குழந்தை திடீரென மூச்சற்று சுருண்டு கீழே தரையில் சுயநினைவு இல்லாமல் விழுந்துள்ளது. இந்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த பெண்ணிற்கு குழந்தைக்கு என்ன ஆனது என்பது கூட தெரியவில்லை. தடுமாறி கீழே விழுந்து விட்டது போல என நினைத்துக் கொண்டு குழந்தையை தூக்கி மடியில் வைத்து தலையில் அடிபட்டிருக்கும் என தலையை தடவி விடுகின்றார்கள். சிறிது நேரம் கழித்துதான் குழந்தை மூச்சற்று சுயநினைவு இல்லாமல் இருப்பதே அவர்களுக்கு தெரிய வருகின்றது. அந்த தாய்க்கு அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் குழந்தையை தூக்கி ஏதேதோ செய்கின்றார்கள். பதட்டத்தில் அவர்களுக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. மூச்சற்று கிடக்கின்றது. 2 பெண்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர். ஆனால் அந்த கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒருவர் கூட அதை கண்டுகொள்ளவில்லை. டேபிளில் அமர்ந்து எதுவுமே நடக்காதது போன்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த தாய் குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க முயற்சிக்கின்றார்கள். யாருமே உதவிக்கு வராத நிலையில் நல் வாய்ப்பாக அப்போது அங்கு ஒரு காவலர் கடைக்கு வருகின்றார். குழந்தையை பார்க்கின்றார். குழந்தையை பார்த்ததுமே அவர் நிலைமையை புரிந்து கொண்டு சுயநினைவு இல்லாமல் இருந்த குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க போன அந்த பெண்ணிடம், குழந்தையை இங்க வச்சுட்டு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தையை கொடுங்க முதல்ல என அந்த காவலர் குழந்தையை வாங்கி தனது இரு கரத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்துள்ளார். அவசரத்திற்கு வாகனம் ஏதும் இல்லை. உடனே அருகில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த மருத்துவமனைக்கு குழந்தையை நடந்தே தூக்கி கொண்டு மின்னல் வேகத்தில் ஓடியுள்ளார். குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்து குழந்தைக்கு முதலுதவி செய்து குழந்தையின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். போன மூச்சை மீட்டு கொடுத்துள்ளார் சரவணன் என்ற அந்த தலைமை காவலர். எல்லோரும் வேடிக்கை பார்த்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஓடி வந்து குழந்தையை காப்பாற்றிய போலீசின் செயலை வெறுமென நாம் வார்த்தைகளில் பாராட்டிவிட இயலாது. எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது, இப்படியும் காவலர்கள் இருக்கின்றார்கள் என சரவணன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது.